அதிகமா தேவன் என்ன கொடுக்கிறார்னா வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவன் மகிமைப்படுத்தின வார்த்தைகளை, இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு விலையேறப்பட்டது. இந்த வார்த்தைக்கு ஒப்பிடத்தக்க விதமா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா நானும் நீங்களும் எதுக்கோ அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதற்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்களே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறினதுனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை இன்னைக்கு மகிமையா இருக்கிறது. ஆமே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசேஷமா பேசப்படுகிறது எதனால? அவருடைய திறமையவா? அவருடைய ஐஸ்வர்யத்தையா? இல்ல. எதா மேன்மையா பேசப்படுகிறோம்? தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தினார் இல்லையா? நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ இந்த அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் ஆவாய். ஆமா தானே? அந்த வார்த்தைய அவர் அவருடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும்படி கிரியை செய்ததுனாலதான் தேவனும் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரே, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த வார்த்தையின்படியே ஈசாக்க கொடுத்தீங்களே, எங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பான்னு நம்மளுக்கு ஜெபிக்கிறதற்கான அந்த கிருபை கிடைக்குது. ஆமே. அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் தேவன் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது யாருன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறார். அந்த இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன், தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாய் வாழ்ந்த அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நீர் உண்டாக்கின எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் தேவனுடைய வார்த்தையை, நீங்க விட்ட வார்த்தைகளை எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுத்திருக்கீங்க. ஆனா நம்ம எதை மகிமையா பாக்குறோம்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் மகிமையா பாக்குறோம். எனக்கு ஏசப்பா ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல காரை கொடுத்தாரு, இப்படி நம்ம கண்களால் பார்க்கத்தக்க அந்த பொருளாதாரத்தை பார்த்து நம்ம தேவன் நல்லவர்னு நம்ம நினைக்கிறோம், அறிக்கை பண்றோம். ஆனா தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தினீர். வார்த்தை, அதை சொல்லி நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதை நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். அதை நினைத்து தேவனிடத்துல நெருங்கி கிட்டி சேர வேண்டும். ஆமென். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல இந்த மகிமையின் தோட்டத்துக்கான வாக்குத்தத்தம் தேவன் வார்த்தையை என்ன கொடுத்திருக்கிறார்? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். அந்த வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லி அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து தேவனே, ஆண்டவரே நீங்க கொடுத்த வார்த்தை நிறைவேற போகிறது, நீங்க எங்களோடு கூட இருந்து நீங்க செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களால் நாம் மாற வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறினதுனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை மகிமையாக மாறினது. யோசேப்புடைய வாழ்க்கை எப்ப மகிமையானதாக, ஆசீர்வாதமானதாக, மேன்மையானதாக கருதப்படுகிறது, எப்ப அது உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றாருன்னா, தேவன் யோசேப்புக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது, அந்த வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தும் பொழுது, அதை கிரியையில வெளிப்படுத்தும் போது அவருடைய வாழ்க்கை மகிமையானதாக மாறுகிறது. புரியுதா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் பொழுதுதான் ஆபிரகாம் பேசப்படுகிற, உலகம் அறியக்கூடிய இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது, தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் பொழுதுதான் யோசேப்புடைய வாழ்க்கை
அநேகருக்கு அறியும்படி அநேகர் அதை யோசேப்புடைய வாழ்க்கையை மேன்மையாக, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வார்த்தையை மகிமைப்படுத்தினதுனாலதான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையே வந்தது. ஆமென்.